செல்லம்மா சீரியல்ல மாணிக்கம் சித்தார்த் மாதிரியே மாஸ்க் செஞ்சு போட்டுக்கிட்டு அவரை மாதிரியே செல்லம்மாவை கல்யாணம் பண்றதுக்காக கோயிலுக்கு வராரு. எல்லார்கிட்டயும் சித்தார்த் மாதிரியே நடிச்சு ஏமாத்தி மண்டபத்துல ஏறி செல்லம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சில சாங்கியம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு சித்தார்த்தோட ஞாபகம் வந்து செட் பண்ண அடியாளுக்கு ஃபோன் பண்ணி அந்த சித்தார்த் எந்த பிரச்சனையும் பண்ணல, உங்க கண்ட்ரோல் தானே இருக்கான், நான் அப்படியே பத்திரமா பாத்துக்கோங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கதையை முடிச்சிருங்க, அவனுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கான், அவனோட சாவு சாதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அவன் முகத்தை மூடி ஊற்றி முட்டி அவனை கொன்னுடுங்க, செத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க கிணத்தை அவன் தூக்கி போட்டுருங்க, இந்த தண்ணியை உடம்புல ஏறி உடம்பு வச்சு செதறணும், இந்த மாதிரி தான் அவனுக்கு கொடூரமான சாவு இருக்கணும், நீங்க அங்க பண்றதுக்குள்ள நான் செல்லமக்கத்துல தாலி கட்டிடுவேன்னு சொல்றாரு. சுயநினைவு வந்த சித்தார்த் மாணிக்கத்தோட ஆளுங்கிட்ட, டே என்னையா கட்டி போட்டிருக்கீங்க, என்ன அவுத்த விடுங்கடான்னு சொல்ல, டே நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரோட இருக்க போற, நீ எதுக்கு பேசுற அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து சித்தார்த்தோட தலையில கட்டி ஊற்றி வராதபடி பண்ணிடுறாங்க. நீ கேட்டியே இதெல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு, அது வேற யாரும் இல்ல மாணிக்கம் தான் சொல்லி சித்தார்த்தை துன்புறுத்துறாங்க. கல்யாணத்துல கலந்துக்க மேகாவும் கோயிலுக்குள்ள வராங்க. இதை பார்த்து ஜானகி அதிர்ச்சியாகி உடனே வாசுதேவன் கிட்ட மேகா வர அவளை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல, வாசுதேவனும் மேகாவை பார்த்து நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு வந்த, உன்னால தான் ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு, மரியாதையே வெளியே போன்னு சொல்றாரு. மேகாவும் நான் ஒன்றும் உங்களை பார்க்கறதுக்காகலாம் வரல, இது செல்லமா கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லலான்னு தான் வந்தேன், உங்க ரெண்டு பேரும் என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன், நான் வெறும் வாழ்த்து தானே சொல்ல வந்திருக்கேன், என்னையே விரட்டி அடிக்கிறீங்க, அவங்க ரெண்டு பேர் சொன்னாதான் நான் போவேங்கிறாங்க. மகேந்திரனும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் போயிடு மேகான்னு சொல்ல, லக்ஷ்மியும் தடுத்து நிறுத்தி விடுங்க, புள்ளியும் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பொண்ணாக தானே வளர்த்தோம், இதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், வாழ்த்து தானே சொல்லிட்டு போட்டோம் மகேந்திரன் கிட்ட பேசி ஒத்துக்கு வைக்கிறாங்க. மேகா செல்லம்மா சித்து கிட்ட வாழ்த்து சொல்லி, செல்லம்மா பயப்பட, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல, வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கணும், அதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தான்னு கை கொடுத்துட்டு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நடக்கிற கல்யாணத்துல சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. மாணிக்கம் செட் பண்ண அடியாளுங்க சித்தார்த்தை தூக்கி கிணத்துக்குள்ள உயிரோட போட்டுடுறாங்க. மாணிக்கம் செல்லம்மா கழுத்துல தாலி கட்டுற போற சமயத்துல செல்லம்மாவோட புடவை தீப்பிடிச்சு எரியுது. இதை பார்த்து அவங்களும் கூட வந்தவங்களும் வெள்ளக்காரியா நடக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க. இதான் இந்த எபிசோட நடந்தது.